இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் சென்டருக்கு வந்திருக்கேன். ஜப்பானில் இந்த செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை இந்த ஆக்ஷன், அதாவது நம்ம பிட் பண்ணி ஒரு பொருளை வந்து வாங்க முடியும். ஸோ ஆக்ஷன் சென்டர் அப்படின்வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அராய் ஆக்ஷன் சென்டர் அப்படின்றது ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சின்ன சின்ன டிராக்டர்ஸு, அதனுடைய எக்ஸ்கவேட்டர்ஸ், இந்த கட் பண்ணி எடுக்கல எக்ஸ்கவேட்டர்ன்ற பாருங்க, பின்னாடி கலப்பை, கேஜ்வில் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, பட்லர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கிற என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நம்ம டிராக்டருங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன ஜூக்கி அப்படின்வாங்க, இந்த மண் எக்ஸ்கவேட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி பழைய வண்டிங்கள்லாம் உள்ளே வருது பாருங்கள். உள்ளே வரும்போதே வண்டிங்க இங்கே கேட்டில் நிறுத்தி அங்கே ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த பேப்பரில் என்ன ஆக்ஷன் நம்பர், என்ன ஏது, இந்த வண்டியோட டீட்டெயில்ன்றதை ஒட்டிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார போகுது. ஏன்னா ட்ரேசபிலிட்டி வேணும் இல்லைங்களா, அதுக்காக. இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி லைனில் வந்து நிற்கிது பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரோட் ரோலர்லாம் வந்து நிற்கிது பாருங்கள், இட்டாச்சியோட இது. டிராக்டருங்களில் என்னென்ன மாதிரியான விதம் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கறதுக்காக வந்திருக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு டிராக்டர் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆக்ஷனில் வந்து விற்கிறதுங்க. நிறைய பேர் கேட்கலாம், இந்த மாதிரி வண்டிங்களை நம்ம வந்து இம்போர்ட் பண்ண முடியுமா இந்தியாவுக்கு அப்படின்னா, பதில் என்னென்னா இம்போர்ட் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த எஸ்கவேட்டராக இருக்கட்டும், இல்லை டிராக்டருங்களாக இருக்கட்டும், வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வந்து வாங்கி அனுப்புவார். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவரோட தகவல்கள் தரேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக, இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங்குள்ளே நீங்கள் ஓட்டணும், வண்டியை ஓட்டணும் அப்படின்னா இந்த மாதிரியான யான்மருது வண்டி ஒன்று இருக்குது பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூட கிலோமீட்டர் ஓடி இருக்காது, எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்கு பாருங்கள். 1169 இல்லை 11693 11,000 ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது டிராக்டரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இதுக்குன்னு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. இது வந்து 3ஆம் மாதம் 25ஆம் தேதி இன்னும் போட்டிருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து பாருங்கள், அந்த வண்டி, இந்த வண்டி வந்து வித்திருச்சின்னு போட்டிருக்குது, குபோத்தாவது. இது பாருங்கள், டவுலுண்டு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வண்டி வித்திருச்சாமா, டோன்ட் மூவ் த மிஷின் அப்படின்னு போட்டு ஒட்டியிருக்காங்க. ஆப்ஷனில் வித்திருச்சுன்னா இந்த மாதிரி வந்து எழுதிடுவாங்க. ஸோ இந்த மெயினாக வந்து இந்த பின்னாடி இருக்கிற இந்த கேஜ் வீல், இந்த கலப்பைங்களை தான் வந்து பார்க்கறதுக்காக நான் மெயினாக வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டாப் லிங்க் அப்படின்வாங்க. நான் குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி போடுவோம். இதெல்லாம் அதிகமாக நம்ம ஊரில் அப்போ நான் வந்து பயன்படுத்துனதில்லை. இப்போ தான் வந்து நிறைய இந்த மாதிரி வந்துருக்குது. நான் சொல்கிறது வந்து ஒரு 15-17 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸிபிஷி. இது இங்கே வந்து இந்த மாதிரி கலப்பையா, இது கேஜுவல் சொல்கிறதா எனக்கு வந்து சரியாக புரியலையே. இதுக்கு பேர் எக்ஸாக்டாக எனக்கு பேர் மறந்து போச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இவங்கக்கிட்ட நிறைய விதமான இது வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து மிக்ஸிபிஷி. இது ஸோ இந்த வண்டி பாருங்கள், இது யான்மரு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா யான்மர் தான். நிறைய இசக்கி, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கேபின் வந்து உங்களுக்கு ஏசி கண்டிஷன்டு உங்களுக்கு இசக்கி. இது இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம முன்னாடி இந்த இது மாதிரி கூட போட்டுக்கலாம், பக்கெட் மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஹைட்ராலிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து போகும். உள்ளே ஏறி பார்க்கலாங்களா. இது வந்து டிராக்டரில் ஏசி கேபின். அப்படி அப்பா வா, டோர் சும்மா நறுக்குன்னு லாக் ஆகுது. இசக்கி அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் ஏசி. இதில் உங்களுக்கு டெக்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, கேசட் பிளேயர் இருக்குது. எப்படியும் ஒரு 20-25 வருஷம் பழைய வண்டிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், 4 வீல் டிரைவு. ஆன் பண்ணுறது அந்த 4 வீல் டிரைவிங் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஹேண்ட் பிரேக்கு பாருங்கள். 20-30 வருஷம் வண்டியாக இருந்தால் கூட வண்டி பாருங்கள் ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது. இந்த மாதிரியான வண்டிங்க வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். நண்பர் வந்து பண்ணிகிட்ருக்காரு இது. ஓகே, அங்கே அடுத்த வண்டி போய் பார்க்கலாம். பாருங்கள், இங்கேயுமே வந்து நிறைய வண்டிங்க வச்சுருக்காங்க. அறப்பறுக்கிற அறுவடை இயந்திரங்கள்லாம் இருக்குது. பாருங்க, இதெல்லாம் வந்து குபோத்தோட அறுவடை இயந்திரம். இது வந்து நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வாங்கி வண்டிங்களை ஓரளவுக்கு நல்லாவே ரெடி பண்ணி உங்களுக்கு இந்தியாவிலேயே வந்து விற்றுட்ருக்கிறாரு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 3 தாள் தான் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். 1 2 3 தான் போட்டிருக்குது.
இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வண்டிங்களை இங்கேருந்து வந்து வாங்கிட்டு போகலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வண்டிங்களை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஸ்பேர் பார்ட்ஸும் சேர்த்தே வந்து அனுப்புகிறார். அங்கே பாருங்கள், ஏன் மாதிரி ரொம்ப பெரிய வண்டி ஒன்று நிற்கிது. இதோட விலைலாம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. இது நம்ம பிட்டிங் பண்ண கிட்ட போகும்போது தான் தெரியும் இதோட விலை என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இயந்திரங்கள்லாம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஏசி கேபினோட வருது. இது மேலே ஏறி பார்க்கலாங்களா ஏசி கேபின் எப்படி இருக்குன்னு? வாங்க உள்ளே ஏறுவோம். எப்பா மாதிரி பார்த்திங்கன்னா கேபின் உள்ள இந்த கேபினே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா உங்களுக்கு வந்து சென்டராக உங்களுக்கு இப்படி நம்ம கீழே குனிஞ்சு இங்கே பார்க்கணும் இல்லைங்களா, இந்த வியூ பாயிண்ட் தெரியணுன்றதுக்காக. இப்போ நம்ம டிரைவர் இப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த இதுவை வந்து பார்க்க முடியும். பயிர் ஒன்றுனா தாள் உள்ளே போது பாருங்கள், அதை அந்த அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது யான்மருடைய இது அதே பாருங்கள், இன்னும் துசியமாக தான் இருக்குது இந்த வண்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ இதில் வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி நம்ம வண்டியை வந்து அழகாக வந்து இதிலே மூவ் பண்ணிக்கலாம். சரி வாங்க. ஸோ இதில் வந்து பின்னாடி நம்ம கொட்டுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இல்லைங்களா. இது உள்ள உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பெல்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈரமே இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் வண்டியை வந்து அசால்ட்டாக இறக்கி உள்ளே இறக்க முடியும், ஓட்ட முடியும். இது வந்து GC695 அப்படின்னு ஒரு வண்டி. என்ன டெக்னாலஜி அப்பாடா. சரி வாங்க, ஏகப்பட்ட வண்டி நிற்கிது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எதுக்காகவே தெரியல, இது எதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல எனக்கு. இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இந்த மாதிரி ஒரு வண்டி தான் முதல் முறை பார்க்குறேன். குபோத்தோட இது. இந்த வண்டி கையிலேயே பிடிச்சி தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் விற்றுட்டு இருக்குதுங்க வண்டி பாருங்கள். இந்த வண்டியுமே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பழசாக இருக்குது, ஆனால் அதுவே விற்றுட்டு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்பாடா, மேசி ஃபர்கூசன் இருந்துங்க, இப்போ தான் பார்க்குறேன். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்தது வந்து மேசி ஃபர்கூசன் தான் வச்சுருந்தோம். ஸோ மேசி ஃபர்கூசனோட வண்டி இருக்குது இங்கே. இதில் வந்து ஏசி கேபின். வாங்க உள்ளே ஏறி பார்க்கலாமா? ஓ, மூடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் டோர் திறந்துருக்கா என்னன்னு தெரியல. வாங்க அப்படி போய் பார்க்கலாம். தெரிஞ்சு மூடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, திறந்துருக்கு. அங்கே உள்ளே ஏறுவோம். இதில் எப்பா சும்மா வண்டி பாருங்கள், மேசி ஃபர்கூசன். சும்மா ஏசி கேபின். இது என்ன மேலே எல்லாம் வேறு திறந்துக்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா திறந்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ஒருத்தர் பக்கத்தில் உட்காரணுன்னா கூட அழகாக இங்கே சீட்டை இப்படி பண்ணிவிட்டு நல்லா ஜம்முன்னு உட்காரலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இங்கே வாங்க, ஃபுல் கண்ட்ரோல் பேனல்லாம் இங்கே இருக்குது. வாங்க அடுத்த வண்டி இப்போ பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் டிராக்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல விதமான வெரைட்டி இருக்குதுங்க. பாருங்கள், இதெல்லாம் இந்த கலப்பெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய பேர் இங்கே ஜப்பானில் இருக்கிற இந்த கலப்பைகளை வந்து வாங்கணுன்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க ஒரு சில பேர். இந்த வண்டி பாருங்கள், டிராக்டரில் அப்பா பெல்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஓ, நல்லா இருக்குது. இது வந்து ரோட்லேயே கூட ஓட்டிகிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரோடு உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வேணும்னா வீலாகவும் மாற்றிக்கலாம். நம்ம ஊர்லேயே வந்து பண்ணுவாங்க இல்லைங்களா, இப்போ கேஜுவல் அடித்து கேஜுவல் போடுவோம். கேஜுவலுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் என்னென்னா இது உங்களுக்கு ரோட்டில் போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. கேஜுவல்னால் நம்மளுக்கு காலி ஆகிடும். இந்த வண்டி பாருங்கள், முன்னாடி பக்கெட்டோட நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வண்டியில் ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்குது ஒன்று. முன்னாடி இதில் வந்து பக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது யான்மருது இந்த வண்டி. இது பார்க்கறதுக்கு ஓரளவு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தெரியுது. டயர் சும்மா அருமையாக இருக்குது. ஏசி கேபின் இதுவுமே. உள்ளே போகலாமா? வாங்க போய் பார்த்துருவோம். இதையுமே எதுக்கு இதை வேறு குறை விட்டு போனோம். உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லாகவே இங்கேருந்து நீங்கள் ஏசி கேபின் ஏன்னா இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா ஜம்முன்னு இங்கேருந்து இம்போர்ட் பண்ணலாம். நண்பர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் முருகன் சொல்லிட்டு அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு இங்கேருந்து.
இந்த மாதிரி ஆக்ஷனில் வண்டிங்களை நம்ம பார்த்து கூட நம்ம சொன்னோம்னா, இல்லை அவர்கிட்ட நம்ம கேட்டோம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னா கூட அவர் வந்து இது பண்ணுவார். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஸ்பேர் பார்ட்ஸாக எடுத்து இங்கேருந்து ஸ்பேர் பார்ட்ஸாக இங்கேயே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அறுவடை இயந்திரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸாக கழட்டி உங்களுக்கு தனித்தனியாக போட்டு பெட்டியில் போட்டு எடுத்துன்னு வந்துடுவாங்க. அங்கே எடுத்துன்னு போய் அசம்பிள் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வரும்போது தான் உங்களுக்கு டியூட்டி அதிகம். நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டியூட்டி வந்து கம்மி உங்களுக்கு. அதனால் அந்த வேலையும் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே அசம்பிள் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும், அவ்வளோதான். தெளிவாக அசம்பிள் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பாடா, இது என்னது, இது ரோட்டரி சாரிங்க, இப்போ தான் பேரே ஞாபகம் வருது. இந்த ரோட்டரி எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். விதவிதமான நிப்ளோ ரோட்டரி கலப்பை. இங்கே பாருங்கள், நிப்ளோன்றது நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க போல இருக்குங்க. இங்கே ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. நிறைய வண்டியில் பார்த்திங்கன்னா நிப்ளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யான்மார் தான் ரோட்டரி இருக்குது. ரோட்டரி தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள் இந்த ரோட்டரி. ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அழகாக கும்போத்தாவது எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது யான்மார். ஓகே, இதில் இசுக்கியில் சின்ன சின்ன பக்கெட் வச்சது. ஆனால் இன்னும் நிறைய இருக்குங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த வெரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா வரும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ரோட்டரி எல்லாம் காட்டிகிட்ருக்கேன் நான். இங்கே பாருங்கள், ரோட்டரியிலே வந்து உங்களுக்கு 2ஆக மடிச்சுக்கிற மாதிரிலாம் ரோட்டரி இருக்குங்க. அந்த ரோட்டரி என் கண்ணில் படவே மாட்டேங்குது. இந்த ரோட்டரி இருக்குது இல்லைங்களா, லென்த் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, ரோட்டில் எடுத்துன்னு போகும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இது என்ன ஆகும்னா, இந்த பாதி அப்படி மடிச்சுக்கும், இந்த பாதி இப்படி மடிச்சுக்கும். அந்த மாதிரி ரோட்டரியும் இருக்குது. வாங்க அந்த மாதிரி ரோட்டரி என்ன இருக்கான்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ரோட்டரி கண்ணில் பட மாட்டேங்குது. அது வந்து நல்லா உங்களுக்கு லென்த்தாகவே இருக்கும் உங்களுக்கு ரோட்டரி பார்த்திங்கன்னா. இது என்ன வண்டி, இது புதுசாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, முதல் முறை பார்க்குறேன். வித்தியாசமாக இருக்குது. சன்ஷைன் இதுக்கு போத்தோட இது. ஓகே, அந்த வண்டி பாருங்கள், இது புதுசாக இருக்குங்க. இதெல்லாம் வந்து நாற்று நடும் இயந்திரம் உங்களுக்கு. இதெல்லாம் விற்றுட்டுருக்குது பாருங்கள், நாற்று நடும் இயந்திரம். 1 2 3 4 இருக்குங்க. இதுவுமே உங்களுக்கு நாற்று நடும் இயந்திரம் தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புதுசாக இருந்தது. இது எதுக்காகன்னு தெரியல எனக்கும். ஒருவேளை இந்த சமைகளெல்லாம் வாரி கட்டுற மாதிரி இருக்குமா என்ன ஏதுன்னு தெரியல. இது பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கமும் இப்படி உள்ளார வரும், இப்படி வாரி எடுக்கிற மாதிரின்னு நினைக்கிறேன். எதுக்காகன்னு தெரியல. ஒருவேளை களைகள் எதனா கழிச்சா அதில் வாரி தூக்கிறதுக்காகவா அந்த மாதிரி பயன்படும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த ஒரு காணொலி மூலிமா நிறைய விதமான வாகனங்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜப்பானில் இந்த ஆக்ஷன் இங்கே வந்து ஒரு வண்டி வருது அப்படின்னா இவங்க வந்து சொல்லிவிடுவாங்க இந்த வண்டியில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வண்டிங்களுக்கெல்லாம் இந்த வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளியராக இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணால் தான் அந்த வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றதே பாஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ வண்டியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இவங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆக்ஷன் கம்பெனிகளுக்கான ரெப்புடேஷன் அப்படின்றது இருக்குது. இந்த மாதிரியான வண்டிங்களில் ஏன்னா இன்ஜின் ஆயில் லீக் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளியராக சொல்லிவிடுவாங்க. இல்லை இந்த வண்டியில் இன்ஜின் ஆயில் லீக் இருக்குது, அங்கங்கே இது போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை பார்த்துட்டு வந்து ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக வாங்கிக்கலாம். இந்த வண்டிலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. யான்மர் விற்றுட்டுருக்குது வண்டி நிறைய. பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. ஓகேங்க, இந்த ஒரு காணொலி மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துருக்கும். நியூ ஹாலண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. முன்னாடி எவ்வளோ வெயிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் என்ன பண்ணுவோன்னா எங்கள் அப்பா ஏறி பானட்டில் உட்கார்றா அப்படின்னுவார். ஏன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரில் நம்மளுக்கு லோடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இல்லைனா என்ன ஒன்று அப்படி முன்னாடி தூக்கும். அதுக்காக இந்த மாதிரி வண்டிலாம் ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு. குபோத்தாவது தினோ வருஷத்துக்கு முன்னாடி ஏசி கேபின் வந்துருக்குது போல் இருக்குங்க குபோத்தாவோட இது. மிட்சுபிஷி. ஓகே, இந்த வண்டி பாருங்கள் குபோத்தாவோடைய இது ஆதி காலத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க.
ஹெவி டியூட்டி மாதிரி இருக்குது, ஜேசிபி மாதிரி பாருங்கள். ஸோ இது வந்து பாருங்கள் இந்த வண்டி எப்பா எவ்வளோ பெரிய டயரா சாமி. இது பாருங்கள் உள்ள பக்கெட்டு நியூ ஹாலாண்டுன்னு நினைக்கிறேன், நியூ ஹாலாண்டு தான் இதுவும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுவடை இயந்திரங்கள். இந்த மாதிரியான அறுவடை இயந்திரங்கள்லாம் கூட நம்ம ஊருக்கு வந்து இம்போர்ட் பண்ண முடியும். வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸோடையே வரும். நிறைய பேர் வந்து நினைக்கலாம் இங்கேருந்து இம்போர்ட் பண்ணும்போது செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய புது வண்டிக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் ஜப்பான்ன்றதுனால உங்களுக்கு ஒரு சில குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதே இசைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா கூட சைனாலேருந்து வரக்கூடிய வாகனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தரம்ன்றது ஒரு லெவலுக்கு தான் இருக்கும். இதே இங்கேருந்து இம்போர்ட் பண்ணும்போது அதனுடைய தரம்ன்றது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு தரம் தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டிராக்டர் தான் நின்றுட்டுருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு ஃபுல்லாக இன்னும் அறுவடை இயந்திரங்கள் இருக்குது. ஸோ 4-5 அறுவடை இயந்திரங்கள் காட்டுறேன். அப்புறம் பாருங்கள் எக்ஸ்கவேட்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நல்ல ஒரு கடல் மாதிரி இருக்குது பாருங்கள் எக்ஸ்கவேட்டர்ஸ். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இந்த வண்டி பாருங்கள் குபோத்தாவோட இது தான் ஏரோஸ்டார் யான்மர். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு புது வண்டி மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க. இந்த வண்டியெலாம் பாருங்கள் ஏசி கேபினோட வயசானவங்க இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு விட்டுறவங்க இருப்பாங்க. அந்த ஓடாத வண்டிங்களாம் நிறைய இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா. பழைய வண்டி 10 வருஷம் 15 வருஷம் பழைய வண்டி இருந்தால் கூட அவங்கன்னா ஒரு சீசனுக்கு தானே ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. அதனால் வண்டிக்கு உங்களுக்கு ஓட்டம் கம்மி. ஸோ அதனால் இந்த மாதிரியான வண்டிங்கள்லாம் நம்ம இங்கேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்க முடியும். ஓகே, இந்த ஒரு காணொலி உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். மக்களே, இந்த ஒரு காணொலி மூலிமா ஜப்பானில் இருக்கிற டிராக்டர் வெரைட்டி, இந்த டிராக்டர் காட்டுறது மட்டும் முக்கியம் இல்லை, இது வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் இம்போர்ட் வந்து பாசிபிள். என்னென்னா இங்கேருந்து வந்து டிஸ்அசம்பிள் பண்ணி இந்தியாவில் வந்து ரீஅசம்பிள் பண்ணி வந்து வண்டியை விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு காசு வந்து உங்களுக்கு கம்மியாகும். நண்பர் ஒருத்தர் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. ஸோ இங்கே நிறைய அறுவடை இயந்திரங்களும் இருக்குது. ஒரு சில அறுவடை இயந்திரங்களும் உங்களுக்கு நான் காட்டுறேன்.